2 சேலஞ்ச் பண்ணி ஃப்ரீயா லஞ்ச் முடிச்சுட்டு வந்துடலாம்னு பார்த்தா கடைசியில் இப்படி ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. சாப்பிட்றது ரொம்ப ஈஸி, ஆனா அதுக்காக சமைக்கிறது பெரிய சேலஞ்ச் பண்ணியாவது சாப்பிட்டு வந்துடலாம். நாங்க வந்த இடம் தாங்க பனானா லீஃப். 30 நிமிஷத்துல 10 பரோட்டா சாப்பிட்டா பைசாவே பே பண்ண வேண்டியதுன்னு சொன்னதும் விஜயும் பெரியவனும் களத்துல இறங்கிட்டாங்க. 10 பரோட்டாலாம் உங்களால சாப்பிட முடியுமான்னு கேட்டதும் பந்தயத்துக்கு நான் ரெடி, வேற லெவல்ல வின் பண்ணி காமிக்கிறேன், வந்து என் வீரத்தை பாருன்னு வார்ம் அப் பண்ணிட்டு சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சைடு கேப்ல பெரியவன் பரோட்டாவை டேபிள் கீழே ஒரு பிளேட்ல அள்ளி போட்டுட்டு இருக்கான். என்ன நடக்குதுன்னே தெரியாம திங்கறான் பாரு. வீக்கெண்ட் வாழையில கறி விருந்த ஒரு கை பாத்திரலான்னு போனா கறி குழம்பு, கோழி வறுவல்னு ஆரம்பிச்சு பிரியாணி, கொத்து பரோட்டா, முட்டைன்னு லிஸ்ட் விரிஞ்சுக்கிட்டே போகுது. எல்லாத்தையும் வாரி வலிச்சு தொடச்சு சாப்பிட்டு முடிச்சா இந்த வெயிலுக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் வித் குலோப் ஜாமுனோட பர்ஃபெக்ட்டா ஃபினிஷ் பண்ணி முடிச்சா படுத்து தூங்கலாம் போல இருந்தது. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்ப்பா. வேணா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? நான் திருப்பி போட்டு சாப்பிட்டு காட்டுறேன். ஆனா பரோட்டா சேலஞ்ச பார்க்க வந்தா விஜய் முடியாம முட்டி மோதி முடிச்சுட்டேங்கிறாங்க. பிளாக்கி சிஸ்டர் வந்து பாஸ் 7 தான் சாப்பிட்டுருக்கீங்கன்ட்டாங்க. முடியாது நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன், எல்லா கோட்டி அழிங்க, நான் முதல்ல இருந்து சாப்பிட்டேன். சரி, அடுத்த சேலஞ்சு பர்ஃபெக்ட்டா 10 செகண்ட்ல டைமர் நிறுத்தினா $12 ஒரு மீல் ஃப்ரீனாங்க. அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ண பெரியவன் பக்காவா பஞ்ச் பண்ணி பின்னிட்டாங்க. சரி, வேற என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டா வீக் டேல பரோட்டா சேலஞ்ச் போக 14.99க்கு 5 வெரைட்டி ஆஃப் வெஜ் தோசை ட்ரை பண்ணலாங்கிறாங்க. யார் சாமி இவங்க தானே கேக்குறீங்க? ஆஷ்வால உள்ள பனானா லீஃப்ங்க. உங்களுக்கும் தேவைப்பட்டா உங்க டீடைல்ஸ் கொடுக்க செக் பண்ணி பாருங்க.